மஞ்சள் கொஞ்சம் தூவுனா போதும், மாசம் சிலிண்டர் நமக்கு காலியாகாது. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட டெய்லி வேலைகளை, கிச்சன் வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்புக்கு, நம்ம எங்கேயாவது வேலைக்கு போகிறோம் இல்லை எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவோம். இந்த ஹேண்ட்பேக்கில் நம்ம பர்ஸு, செல்ஃபோனு, ஏதாவது முக்கியமான பேப்பர்ஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவோம். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இந்த விஷயத்தையும் மறக்காமல் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம தலைக்கு போடுற கிளாத் டைப்பில் இருக்கிற ஹேர் பேண்டை இது போல் ஊக்கு வச்சு அந்த ஹேண்ட்பேக்கோட ஒரு சைடில் பின் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக நம்ம செய்கிறோன்னு நான் சொல்கிறேன். நம்ம எப்பயுமே நம்ம பேக்கில் பர்ஸு, ஃபோன்லாம் வச்சுருக்கிற மாதிரி இன்னொரு பொருளையும் கண்டிப்பாக வைப்போம். அது என்ன, தண்ணி பாட்டில். இந்த தண்ணி பாட்டில் சில நேரம் இப்படி சரிஞ்சு விழுந்துருச்சுன்னா, இதில் இருந்து தண்ணி லீக் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஃபோனு, நம்மளோட பர்ஸு, உள்ளே இருக்க காசுன்னு எல்லாமே நனைஞ்சு போயிடும். ஃபோன்லாம் நனைஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு ரிப்பேர் ஆகிடுங்க. இது மாதிரியெல்லாம் எனக்கு 2 முறை ஆயிருக்குது. இது மாதிரி தண்ணி பாட்டில் ஹேண்ட்பேக் உள்ள சரிஞ்சு விழாமல் இருக்க இந்த ஹேர் பேண்ட் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேண்டுக்குள்ளே நம்மளோட வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி ஃபிட் பண்ணி விட்டுட்டோன்னா பேகு சரிஞ்சு விழுந்தா கூட இந்த வாட்டர் பாட்டில் கீழே விழுகாதுங்க. ஏன்னா இந்த ஹேர் பேண்டோட சப்போர்ட்டில் இந்த வாட்டர் பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால தண்ணியும் நமக்கு சிந்தாது, நம்மளோட பொருட்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இது ஹேண்ட்பேக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வெளியூர் போகிறோம்னா கட்டப்பையிலலாம் தண்ணி கொண்டு போவோம். அந்த டைமில் கூட நம்ம இது போல் ஒரு ஹேர் பேண்டை மாட்டி விட்டு இந்த வாட்டர் பாட்டிலை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப்புக்கு, நம்ம வீட்டு வாஷிங் மிஷினில் நம்ம கம்ஃபர்ட் ஊற்றுற அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கம்ஃபர்ட் ஒழுங்காக அந்த வாஷிங் மிஷின் உள்ள சேராது. இதுக்கு காரணம் இந்த கம்ஃபர்ட் நமக்கு நல்லா சாலிடாக இருக்கிறதுனால ஃபுல்லாக வாஷிங் மிஷின்குள்ளே போகாதுங்க. எப்பெல்லாம் நீங்கள் கம்ஃபர்ட் ஊற்றுறீங்களோ கொஞ்சம் தண்ணியும் கலந்து ஊற்றுங்க. இந்த மாதிரி தண்ணி கலந்து கம்ஃபர்ட் அங்கங்கே நமக்கு திட்டா நிற்காது. எல்லா கம்ஃபர்ட்டும் நம்மளோட துணிகளில் போய் சேரும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு, நம்ம கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட கோல்கேட் பேஸ்ட் இல்லைன்னா எந்த வெள்ளை கலர் பேஸ்ட்னாலும் நீங்கள் இந்த டிப்புக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது, இந்த பேஸ்ட் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு இதில் தூள் உப்பு சேர்த்து போகிறேன். இப்போ நம்ம அடுத்து எடுக்க போகிறது, நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படக்கூடிய இந்த மாதிரி ஸ்க்ரப்பு தாங்க எடுத்திருக்கேன். பொதுவாக இதை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி புது ஸ்க்ரப்பை இது போல வேலைகளுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் கத்தி, ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பை பயன்படுத்தலாம். நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்க்ரப்பை இது மேலே வச்சு தேய்க்காமல் இது மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டையும் கொஞ்சம் உப்பையும் வச்சு தேய்க்கும் போது இந்த கத்தியில் இருக்கிற அழுக்கு போகிறதோட மட்டும் இல்லாமல் கத்தி நமக்கு நல்லா ஷார்ப்பாகவும் ஆகும். இது நம்ம இந்த மாதிரி கிரேட்டர் வச்சுருப்போம். இந்த கிரேட்டரோட அந்த குட்டி குட்டி ஓட்டை நடுவுலலாம் நிறைய அழுக்கு இருக்கும். அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்க்ரப்பை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி தொட்டுட்டு நீங்கள் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. நீங்கள் தேய்ச்சி கொடுக்கும்போதே நம்ம கத்தியில் இருக்கிற அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே நமக்கு நல்லா திரும்பி வரும். எவ்வளோ மொக்கையான கத்தியாக இருந்தாலும், கத்திரிக்கோளாக இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி தேய்க்கும் போது அதில் இருக்க அழுக்கு மட்டும் போகாதுங்க, நல்லா ஷார்ப்பாகவும் ஆகும். இந்த மாதிரி இந்த கிரேட்டரை நீங்கள் செய்யும்போது மேல் நோக்கி இது மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக தேய்ச்சி கொடுங்க. இது மாதிரி நம்ம தேய்க்கும் போது இதில் இருக்கிற அழுக்கு போகும், நமக்கு இது நல்லா ஷார்ப்பாகவும் இருக்குங்க. உப்பு சேர்த்து செய்யும்போது நமக்கு அதில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் போகும், நல்லா நமக்கு ஷார்ப்பாகவும் ஆகும். கத்தியோ இஞ்சி திருவுறதோ இது மாதிரி ஷார்ப்னஸ் குறைஞ்சாலோ அழுக்காக இருக்கனாலும் டக்குன்னு இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஷார்ப் பண்ணுறதுக்கும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கு, பொதுவாக சில குழந்தைங்களுக்கு கீரை சாப்பிடவே பிடிக்காது. கீரையை நீங்கள் எப்பயும் பொரியல் பண்ணுறதை விட இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. நம்ம கீரை பொரியலுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயமும் கொஞ்சம் வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். ஒரு 3-4 பல் பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிட்டு அதில் ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு சூப்பரான பொருள் சேர்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன். 2-3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். ஒரு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா அந்த கிழங்கு வெந்து போயிடும். நல்லா இந்த கிழங்கு வெந்ததுக்கப்புறம் இதுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எந்த வகை கீரையாக இருந்தாலும் அதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலாம் கூடாது. இந்த கீரை இந்த நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி அந்த மசாலா வாடையிலேயே நல்லா வெந்து சுருள வருங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்பயுமே கீரைக்கு நீங்கள் இனிஷியல்லே உப்பு போட்டுறாதீங்க. நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு கலந்து எடுத்தீங்கன்னா இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் இதை கொடுத்து பாருங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு
போட்டு பெரட்டி சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பே இதுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அடுத்தது நம்ம வீட்டில் குழம்புக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற புளிச்சக்கையை தூக்கி தான் போடுவோம். அது மாதிரி இருக்கிற சக்கையை தூக்கி போடாதீங்க. ஒரு 2-3 நாள் சேர்த்து வச்ச புளிச்சக்கை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 2 எலுமிச்சை பழத்தோட தோல் மட்டும் எடுத்திருக்கேன். அதோட சாறை நம்ம பயன்படுத்தியிருப்போம். அந்த தோலை நம்ம தூக்கி போடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அப்படி இருக்கிற தோல் ஒரு 2 இது கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவோட பர்னர் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் எப்படி அடிக்கடி க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பர்னரையும் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். இதுலையும் பால் பொங்கிருச்சுனாலே, குழம்பு பொங்கி ஊற்றிருச்சுனாலும் அந்த பர்னரை உடனடியாக க்ளீன் பண்ணணும். இப்போ இந்த பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அடுத்து சேர்த்துருக்கிறது பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விடும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை அது மேலே ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த புளி சக்கையெல்லாம் நல்லா இந்த தண்ணியில் கலந்து வரணும். இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி 1 மணி நேரம் அப்படியே விடுங்க. 1 மணி நேரம் கழிச்சு நம்ம போட்டிருக்கிற அந்த பர்னரை எடுத்து பார்க்கலாம். இதில் இருக்கிற அந்த அழுக்கு, பிசுபிசுப்பு, நம்மளோட பால் பொங்கி ஊற்றிருந்தா அந்த கரை எல்லாமே போயிருக்குங்க. இப்போ நம்ம இதை சாதாரணமாக வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும். இது நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்க்கணும்னா தேய்க்கலாங்க. தேய்க்கும் போது இன்னுமே இது நமக்கு நல்லா பளபளன்னு ஆகும். எனக்கு வேலை இருந்ததுனால நான் இதை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம டக்குன்னு வாஷ் பண்ணி எடுக்கும்போது இந்த பர்னரோட அந்த குட்டி குட்டி ஓட்டைகளுக்குள்ள ஏதாவது அடைப்பு இருக்குதுன்னா அது நம்ம கண்ணுக்கு சரியா தெரியாது. பர்னர்ல இருக்கிற ஓட்டைகள் எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கணுங்க. சில ஓட்டையில அடைப்பு இருக்கும், சில ஓட்டை பாதியா அடைச்சிருக்கும். அந்த பாதி வழியா கேஸ் லீக் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம்ல அந்த ஓட்டையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில கொஞ்சமா மஞ்சத்தூள் கலந்து அதை நல்லா அந்த பர்னர் மேல பூசி விடுங்க. இந்த பர்னரோட ஓட்டையில் சின்னதாக அடைப்பு இருந்தாலும் அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எண்ணெயும் மஞ்சத்தூளும் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் லேசாக தடவிட்டு இந்த பர்னரை நீங்கள் தூக்கி பார்த்தாலே தெரியும். ஒரு ஓட்டை நல்லா பெருசாக இருக்கும், ஒரு சில ஓட்டைகள் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குட்டி ஓட்டையில் நீங்கள் லேசாக ஒரு ஊக்கு வச்சு ஒரு கம்பி வச்சு குத்தி விட்டிங்கனாலே அந்த ஓட்டை நமக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். இதில் எந்தவித அடைப்பும் இருக்காது. இந்த மாதிரி நம்மளோட பர்னர் ஓட்டையில் அங்கங்கே கண்ணுக்கு தெரியாத அடைப்புகள் இருந்ததுன்னா இதனால கூட நம்மளோட கேஸ் ரொம்ப வேஸ்ட் ஆகுங்க. ஏன்னா அது வழியாக நமக்கு நெருப்பு வராது, அந்த கேஸ் லீக் ஆகிட்டே இருக்கும். இதனால கூட நம்மளோட கேஸ் மாதம் காலியாகும். எப்பெல்லாம் நம்ம பர்னரை வாஷ் பண்ணுறோமோ அப்பெல்லாம் நம்ம இதை செஞ்சு விட்டுறணுங்க. நம்ம சாதாரணமாக பார்த்தோன்னா அந்த அடைப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது போல் எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டு பார்க்கும்போது நல்லா க்ளீனாக தெரியும். அது மட்டும் இல்லை, தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் சேரும்போது நம்ம பர்னருக்கு ஒரு புதுவித பொலிவையும் கொடுக்குங்க. பார்க்க நம்ம பர்னர் நல்லா புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அடுப்பில் நீங்கள் மாட்டி விட்டுருங்க. பர்னரை இது மாதிரி நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணும்போது நம்மளோட கேஸ் வேஸ்ட் ஆகாதுங்க. நமக்கு கேஸும் மாதம் காலியாகாது. 2 மாதம் 3 மாதம் தாராளமாக. இதில் மஞ்சத்தூள் லேசாக போட்டால் போதுங்க, நிறைய சேர்க்காதீங்க. நிறைய சேர்த்திங்கன்னா அதுவே அடைச்ச மாதிரி ஆகிடும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹெவியான பார்டர் சாரீ யூஸ் பண்ணுவோம். பொதுவாக இந்த மாதிரி பார்டர் சாரீ கெட்டும்போது நம்மளோட ஊக்கு சில நேரம் வளைஞ்சு போயிடும். சில நேரம் அந்த சாரியில அந்த ஊக்கு ஒழுங்கா குத்தவே முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் இந்த ஊக்கை நம்ம ஈஸியா சரி பண்ணணுங்க. இந்த ஊக்குல ஏதாவது துரு பிடிச்சிருந்தா கூட அந்த ஊக்கு ஒழுங்கா துணியில குத்தவே முடியாது. இந்த மாதிரி ஊக்கு உங்ககிட்ட ஒழுங்கா ட்ரெஸ்ல குத்த மாட்டேங்குது அப்படின்னா அந்த ஊக்கை அப்படியே எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் டீ வடிகட்டி வச்சிருப்போம், இல்லைனா ஜூஸ் வடிகட்டி வச்சிருப்போம். எந்த வடிகட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் ஸ்டீல்ல இருக்கணும். அந்த வடிகட்டியோட அந்த ஸ்டீல் கம்பி மேலே வச்சு அந்த ஊக்கை நல்லா தேய்ச்சி கொடுங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நீங்கள் குத்தி பாருங்கள். நல்லா ஜீன்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஹெவி பார்டர் சாரியாக இருக்கட்டும், எதுலனாலும் அந்த ஊக்கு ரொம்ப அழகாக இறங்கும். கண்டிப்பாக இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.